மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ரைட். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா நம்ம கிரேட் 10ல முதலாவது யூனிட்ல 2வது கிளாஸ்ல சந்திக்கிறோம். ரைட். இப்ப முதலாவது கிளாஸ்ல பார்த்தோம்னு சொன்னா யூனிட் 1ல அதிக அளவான பகுதிகள் நம்ம படிச்சிருந்தோம். ரைட். ஓகே. இப்ப இப்ப யூனிட் 1ன்னு சொல்லி சொல்றது இவ்வளவுதானான்னு சொல்லி கேட்டா உண்மையா பார்க்க போனா அவ்வளவுதான் விஷயம் மிகி இன்றைய கிளாஸோட யூனிட் 1 இன்ஷால்லா முடியும். இன்னும் கொஞ்சம் பகுதிதான் இருக்கு. ரைட். இப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு போறதுக்கு முதல் ரைட் படிக்கிறதுக்கு போறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று ஹார்ட். அந்த கேள்விக்கு நீங்க விட இன்னைக்கு செல்ல வேணும். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 கேள்வி காட்டப்பட்டிருக்கும். முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தகவலுடன் ஒப்பிடும் போது தரவு உதாரணமாக அமைவது பின்வருவனவற்றுள் எது? இது முதலாவது கேள்வி. அதுக்கு விட 4 தரப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி என்ன? பின்வரும் இச்செயல்முறை தரவினை தகவலாக மாற்றும். ரைட். இப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா 2 கேள்வி இருக்கு. இதுக்கு விட உங்களுக்கு செல்ல இயலும்னு சொன்னா எனக்கு செட்ல முதலாவதுக்கு என்ன ஆன்சர், இரண்டாவதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி உடனடியா போடுங்க. நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குற ஒரு மாணவரா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல முதலாவதுக்கு என்ன ஆன்சர், இரண்டாவதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரைட். குயிக்கா இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ஆப்போம். இந்த கேள்வி 2 ரைட். நம்ம நேத்து படிச்ச ஆகவும் பேசிக்கான விஷயம் தரவு தகவல் அதுகளுக்குள்ள உள்ளான கேள்வியும் உண்டு. விடை தெரியுமானால் தயவு செய்து செட்ல போடுங்க. முதலாவதுக்கு என்ன ஆன்சர், இரண்டாவதுக்கு என்ன ஆன்சர். ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா 2 ஆன்சரும் வந்துட்டு. முதலாவதுக்கு பார்த்தோம்னு சொன்னா முதலாம் கேள்விக்கு முதலாவது ஆன்சரும், இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் இரண்டாவது. ரைட். தகவலுடன் ஒப்பிடும்போது தரவுக்கு உதாரணமாக அமைவது பின்வருவனவற்றுள் எது? அதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது தரவு எது தகவல் உங்களால இப்ப வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாம் கேள்விக்கு முதலாவது ஆன்சர். இரண்டாம் கேள்வி பார்த்தோம்னு சொன்னா பின்வருவன பின்வரும் இச்செயல்முறை தரவினை தகவலாக மாற்றும். இது ஆகவும் பேசிக் விஷயம். ஒரு விஷயம் என்ன தரவொண்டு வருதுன்னு சொன்னா அது தகவலா மாறுற சந்தர்ப்பத்துல நடுவில் என்ன நடக்குது, முறை வழிப்படுத்தல் நடக்குது. அப்ப ரெண்டாவது விட. ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஏன் நான் இந்த 2 கேள்வி திடீர்னு போட்டுண்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். அதோட நம்ம நேத்து படிச்சதுக்காக வேண்டி கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொள்ளலாம். உண்மையா அது இல்ல விஷயம். இந்த கேள்வி நான் எடுக்கல. கவர்மெண்ட் எடுத்த கேள்வி. ரைட். இந்த கேள்வி நான் எங்க இருந்து எடுத்தேன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அத பாருங்க. ரைட். ஸ்க்ரீன்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பேப்பர. ரைட். இது என்ன பேப்பர்ன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்த்தோம்னு சொன்னா ஏ லெவல்ல ஏ லெவல்ல ஒரு ஜிட் எக்ஸாம் ஒன்று நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த முறை இன்றைக்கு அந்த பரீட்சை நடைபெற்று இருந்துச்சு. 2025ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய அந்த ஜிட் எக்ஸாம் இன்றைக்கு, அதாவது இந்த ஜனவரி 11ஆம் தேதி இன்றைக்கு இந்த எக்ஸாம் நடந்துச்சு. இந்த பரீட்சையில கேட்கப்பட்ட கேள்விதான் இப்ப நான் உங்களுக்கு காட்டினது. 7ஆம் கேள்வி 8ஆம் கேள்வியும். சரியா? இது போலதான் அந்த ஜிட் எக்ஸாம் அமைய போகுது. இப்ப நீங்களே விட சொல்லிட்டீங்க. அப்ப ரைட் இதுதான் விஷயம் சொல்லி இப்ப உங்களுக்கு புரிவாட்டிருக்கும். இப்ப மேலுக்கு இன்னும் கேள்வி இருக்குதான். இன்னும் மேலுக்கு இன்னும் முதலாம் கேள்வி 2ஆம் கேள்வி இருக்கு. இந்த முதலாம் கேள்வி 2ஆம் கேள்வி இந்த மூணெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எங்க வருதுன்னு சொன்னா உங்களோட 2வது யூனிட்ல தான் இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நாம 2வது யூனிட்ல தான் படிப்போம்.
சரி, அப்ப முதலாவது யூனிட்ல இருந்து வந்த கேள்வியை தானே நான் உங்களுக்கு காட்டலாம். அதாலதான் இந்த 7ஆம் கேள்வியும் 8ஆம் கேள்வியும் உங்களுக்கு தந்திருந்தேன். சரியாக ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ரைட். இப்ப இதுல இருந்து வழங்கிக் கொள்ளுங்க. நம்ம O level கிரேட் 10 லெவல்ல படிக்கிற ஐசிடி வச்சுக்கொண்டே ஜிட் எக்ஸாம் ஈஸியா செஞ்சிடலாம். ரைட். இதான் பேப்பர். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் பேப்பர். ரைட். இது கீழுக்கு போக போக சரி என்னடான்னு சொல்லி யோசிக்க வேணாம். நம்ம எல்லா விஷயமும் படிப்போம். அதெல்லாம் சிம்பிள். ரைட். ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அந்த கேள்விக்கு நீங்க விட சொல்லிட்டீங்க எல்லாம். பட் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் சாப்டருக்கு போவோம். ரைட். ஓகே. அப்ப தரவு தகவல் எல்லா விஷயமும் நாம படிச்சு போனோம். முதலாவது கிளாஸ்லயே யூனிட் 1ல முக்காவாசி பகுதி நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா ரைட், இன்றைய கிளாஸ்ல நாம பார்க்க போறது கணனியின் வரலாறு. அதாவது கணனியின் டிரெக்டா ஒரு கணனி வந்து இந்த உலகத்துல சேரலையே, அதிக அளவான மாடல்ல பல கணனிகள் வந்து இருந்துச்சு. அது எப்படி மாற்றம் பெற்று இந்த நாள் வர என்ன மாற்றங்களோட வந்திருக்குங்கிற விஷயத்தை தான் இதுல இப்ப பார்க்க போறோம். சின்ன பகுதி ஒன்று. ரைட். 500 ஆண்டுகளிற்கு முற்பட்ட காலத்தில் கணித செய்கைகள் மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட உபகரணம் அபகஸ் ஆகும். இப்ப ஆக ஃபெஸ்ட்டுக்கு சரியா இந்த கணித செய்கைகளை செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த அபகஸ்ன்னு சொல்லி சொல்றது. மொத்தத்துல போட்டோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதுல சிலாக்கள் அபகஸ் படிக்கிறாங்களும் இருக்கலாம். இது சீனர்களால கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அபகஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. நாம இப்ப இந்த கணனியின் வரலாறுக்குள்ள பாக்குற விஷயம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிலர் இந்த கணனி ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சது பற்றின விவரங்கள் தான் இங்க இருக்கும். இதுல இருந்து கேள்வி வருமான்னு சொல்லி கேட்டா கட்டாயம் கேள்வி வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள பேரை சொல்லி இவர் கண்டுபிடிச்ச பொருளோட பேர் என்னன்னு எம்சிக்யூல 4 விட சந்து இருந்தா அதை நம்ம தெரிவு செய்யணும். இதுதான் இந்த பகுதியில இருந்து வரப்போற வழி. நான் நேரடியாவே சொல்லிட்டேன். இப்ப இதுக்குள்ள யார் யார் இருக்கா என்னென்னங்கிறத நீங்க சில முக்கியமான விஷயத்த ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. இல்லாட்டி சும்மா அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. ரைட். நான் முக்கியமான மட்டும்தான் தந்திருக்கேன். 1642 பிளேஸ் பஸ்கால் என்பவர் ஹெட்டிங் மெஷின் என்னும் உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலகின் முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளை செய்யும் உபகரணமாக கருதப்படுகிறது. ரைட். இந்த பிளேஸ் பஸ்காலுங்கிறவரால ஹெட்டிங் மெஷின்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சாம். அத முதலாவது பொறிமுறை கணித செய்கை செய்யும் உபகரணம் சொல்லி சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த அவர் கண்டுபிடிச்ச பொறியில இந்த எட்டிங் மெஷின்ல கூட்டலும் கழித்தலும் தான் செய்யலாம். என்ன கூட்டலும் கழித்தலும் இந்த 2 செய்கைகளையும் தான் அவர் கண்டுபிடிச்சதுல செய்யலாம். இவரு கண்டுபிடிச்சிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு 1674ல அடுத்தாள் இந்த லொன் லீபிட்ஸ்ங்கிறவரு பஸ்கல்ற உபகரணத்தை பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் மேம்படுத்தி வகுத்தலையும் பெருக்கலையும் செய்யற மாதிரிக்கு இன்னும் செஞ்சாரு. அப்ப அவர இயந்திரத்துல பார்த்தோம் என்ன பிளஸ் மைனஸ் மரண கழித்தல் எல்லாம் அந்த நாளும் நடக்குதாம். Right. அடுத்து போற நேரம் ஜோஃப் ஜெக்வாட்டுங்கிறவர் பார்த்தோம்னா துளை அட்டை முறையை பயன்படுத்தி பஞ்ச் கார்ட் சிஸ்டம், பஞ்ச் கார்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவேன், அதில் விளங்கு. பஞ்ச் கார்ட் சிஸ்டம் மூலம் தொழிற்படும் நெசவு பொறியை அமைத்தாராம். என்ன நெசவு பொறி? அப்ப கேள்வியில இந்த பஞ்ச் கார்ட் சிஸ்டத்துல அமைக்கப்பட்ட பொறிந்தா எதுன்னு சொல்லி கேட்டா ஒன்று நெசவு பொருன்னு சொல்லி சொல்லலாம். அது யாரை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்டா அது பேரும் உரியாலும் இருக்காரு அந்த பாயிண்ட்ஸ்ல. ரைட். ஓகே. சார்ல்ஸ் பபேஜ்ங்கிறவர் பார்த்தோம்னா சார்ல்ஸ் பபேஜ்ங்கிறவர் துளை அட்டை முறை எண்ணெய் கருவை பயன்படுத்தி பகுப்பாய்வு பொறியினும் அனலிட்டிக்கல் என்ஜினை அமைத்தாராம். ரைட். அப்ப இந்த சார்ல்ஸ் பபேஜ்ங்கிற யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவர் தான் கணனிட தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சரியா? ஏன்னு சொன்னா இவர் இந்த துளையட்டை முறைமையை பயன்படுத்தி செஞ்சதால ரைட். இந்த மேல அவர் கண்டுபிடிச்சிட்டார் ஆல்ரெடி. ஆனா அதுல இருந்து இவர் கண்டுபிடிச்ச பொறி தான் பகுப்பாய்வு பொறி, அனலிட்டிக்கல் என்ஜின் சொல்லி சொல்றது. உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் அதுல பாத்தீங்கன்னா இப்படி சிம்பிளான கேள்விகள் போடுவான். எம்சிக்யூலயே டிரெக்டா வரும் இந்த கேள்வி. இந்த பொறியை யாரை கண்டுபிடிச்ச கணனியின் தந்தை யாருன்னு சொல்லி டிரெக்ட் கேள்வி. சிம்பிளா டிரெக்டா மார்க்ஸ் எடுக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த எண்ணக்கரு அவரு மேம்படுத்தி கண்டுபிடிச்சதாலான் அவரை கணனியின் தந்தைன்னு சொல்றோம். சார்ல்ஸ் பபேஜ்.
அவருடைய கணனி நிகழ்ச்சி திட்டங்களை தயாரிப்பதற்கு முயன்ற அடா லவ்லேஸ்ங்கிற உலகின் முதலாவது கணனி நிகழ்ச்சி திட்ட நுட்பர் ஆவார். இதுவும் ஒரு கேள்வி, நல்ல ஃபேமஸான கேள்வி உண்டு. உங்களுக்கு தெரியும், கணனி ப்ரோக்ராமிங் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ரைட்? ப்ரோக்ராமிங் அதை முதல் யாரு செஞ்சன்னு சொல்லி பார்த்தா இந்த கேர்ள் தான், ரைட்? இந்த கேர்ள் தான் செஞ்சா. பேரு அடா ஒகஸ்டா லவ்லேஸ். சரியா? இவதான் முதலாவது கணினி நிகழ்ச்சி திட்ட நுட்பராவார். நாம இப்ப கோடிங் ப்ரோக்ராமிங் சொல்றதெல்லாம் இவவுல இருந்து வந்த விஷயம்தான். ஆஃபீஸுக்கு இவதான் முதலாவதா கோடிங் பண்ணினவ. சரியா? அடுத்தது ஹவார்ட் ஐக்கனுங்கிறவரு ஹவார்ட் பல்கலைக்கழகத்துல நம்ம நண்பர்களுடன் ஐபிஎம் கம்பெனியோட உதவியோட தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பான், அதாவது ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர் எனும் உபகரணத்தை 1944 உற்பத்தி செய்தாராம். இது மார்க் 1 என அழைக்கப்பட்டது. அப்ப இந்த ஹவார்ட் ஐக்கனுங்கிறவரு மார்க் 1ங்கிறத கண்டுபிடிச்சாரு. இது என்ன? தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பானாம். அந்த என்னென்ன செல் இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். இந்த ஆண்டுகள் எல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்டா இவங்கட இந்த இதுக்குள்ள இருக்கிற ஆண்டுகள் தேவைப்பட மாட்டோம். ஆனா கீழுக்கு நாம ஒரு விஷயம் பார்க்க போறோம், அங்க அந்த ஆண்டுகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அப்ப இதுதான் கணனிட வரலாறு. நான் உங்களுக்கு கீழுக்கு இருக்கிற விஷயம் படிச்சது பிறகு ஒரு வீடியோடு போட்டு காட்டுவேன், அதில் உங்களுக்கு விளங்கும். அப்ப யார் யார் என்னென்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நீங்க ஷோர்ட்டா விளங்கி கொண்டா சரி. ஓகே, ஓகே, ரைட். இப்ப பார்ப்போம் கணினி தலைமுறைகள். என்ன கணினி தலைமுறை? இப்ப நம்ம இப்ப இந்த காலத்துல பயன்படுத்துற கணினி எவ்வளவு சின்னதா காணப்படுது, எவ்வளவோ தொழில்நுட்பம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சத்தமே இல்லாம எவ்வளவு ஸ்மூத்தா வேலை செய்யுது. வெப்பம் அதிக அளவு வெளியிடுது இல்லை, நல்லா கூலாவே இப்ப வார லேப்டாப் எல்லாம் பயன்படுத்துற மாதிரிக்கு வருது, எவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலும். உங்களுக்கு ஆப்பிள் மெக்கெல்லாம் தெரியும் தானே, ரைட்? இப்ப பார்ப்போம். முதலாவது கணினி தலைமுறையில முதலாம் தலைமுறை கணினி 1940 1956 காலப்பகுதியில தான் இந்த முதலாம் தலைமுறை கணினி பயன்பாட்டுல இருந்துச்சு. அப்ப முதலாம் இதுல இருக்கிற முதலாவது கேள்வி, முதலாம் தலைமுறை கணினி இருந்த காலம் 1940 56 வரை. இதுக்குள்ள நம்ம 5 இயர் பார்ப்போம். அது மட்டும் தான் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும், இது கேள்வியில வரும். இங்க பயன்படுத்த ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிற நேரம் அங்க ஏதாச்சும் ஒரு தொழில்நுட்பம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அப்ப அந்த முதலாம் தலைமுறை கணினியில பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லி பார்த்தா வெற்றிட குழாய், பொக்கியும் டியூப்ஸ். இது என்னடா இது வெற்றிட குழாய்ன்னு சொன்னா நம்ம நெஸ்லோம் பைப் குழாயை சொல்றேன்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட வேணாம். அந்த குழாய் எப்படி இருக்குன்னு சொன்னா என்ன இருக்கு பாருங்க, இதுதான் பொக்கியும் டியூப்ஸ். விளங்குதானே பொக்கியும் டியூப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி? இதுதான் பொக்கியும் டியூப்ஸ். ஓகே, நல்லா நீ இந்த போட்டோவும் தெரிஞ்சிருக்கணும், இது பொக்கியும் டியூப்ஸ் தான். ஏன் இந்த போட்டோவை போட்டு எம்சிக்யூல இந்த போட்டோவை போட்டு இது எந்த தலைமுறையில பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டான்னு சொன்னா இந்த இந்த தொழில்நுட்பம் எந்த தலைமுறை கணினியில பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பொக்கியும் டியூப்புங்கிற சொல்றது இப்படி ஒரு ஒரு செயின்ல இருக்கும், பார்த்த உடனே வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஓகே. இங்கு பயன்படுத்தப்பட்ட மொழி பார்த்தோம்னு சொன்னா உயர்மட்ட மொழி ஒருங்கு சேர்ப்பு மொழியா. இது சும்மா நார்மலா பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உயர்மட்ட மொழி ஒருங்கு சேர்ப்பு மொழி. இப்ப முதலாம் தலைமுறை சாரி இங்க நம்ம பார்க்கணும், பயன்படுத்தப்பட்ட மொழி இங்க என்ன? இயந்திர மொழியும் ஒருங்கு சேர்ப்பு மொழியும். முதலாம் தலைமுறை கணினியில பார்த்தோம்னு சொன்னா வெற்றிட குழாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு தொழில்நுட்பத்துக்கு, முக்கிய பயன்படுத்தப்பட்ட மொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இயந்திர மொழி ஒருங்கு சேர்ப்பு மொழி. இது போக போக மாறி மாறி வந்து இப்ப ஏதோ இருக்கு. சரியா? அவ பயன்படுத்தப்பட்ட மொழி இயந்திர மொழி ஒருங்கு சேர்ப்பு மொழி. இதுல பயன்படுத்தப்பட்ட கணனி இருக்குதானே, இந்த பொக்கியூம் டியூப்ஸ் வெற்றிட குழாயை வச்சு செஞ்ச கணனி பார்த்தோம்னு சொன்னா பார்க்க பெருசா காணப்படும், ரைட்? உங்களுக்கு நான் பிக்சர்ல காட்டுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் இப்படித்தான் காணப்படும். உங்களுக்கு நான் போட்டோ அழகா காட்டுறேன், ரைட்? போட்டோ ஷேர் ஆகிருக்கு நம்புறேனோ, ஷேர் ஆகிருக்கு. இதுதான்
முதலாம் தலைமுறையில் இருக்கிற அந்த vacuum டியூப்பை பயன்படுத்தி வெற்றிட குழாயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர். இதை நீங்களே யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயும் நகர்த்தலாமா? ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு நகர்த்திடலாமா? எவ்வளவு பெருசா இருக்குது. இதுல ஒரு பிழை வந்துட்டு இருந்துச்சுன்னா அது எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறோம் நம்மளுக்கு வழங்க மாட்டோம். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்லயே நம்மளுக்கு அது சரியா தெரியா. இதுல எங்க போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த போட்டோவை ஞாபகம் வச்சியா நம்ம சில கேள்விகளுக்கு விட எழுதலாம். அது என்னென்ன கேள்வி நம்ம புறவு பார்ப்போம். ரைட். அப்ப இதுதான் முதலாம் தலைமுறை கணினியில வெற்றிட குழாயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர். ஓகே, இப்ப நாம இரண்டாம் தலைமுறை கணினிக்கு போவோம். இங்க பாருங்க, நான் ஓல்டு சின்ன மாதிரிக்கு முதலாம் தலைமுறை கணினியில பின்ன அளவில் பெரிதாக காணப்பட்டுதான். அளவில பெருசுதானே. இப்ப உங்களுக்கு நிறைய போட்டோ காட்டியிருந்தா நீ ரைட். அதிக அளவு வெப்பம் வெளியிடல். என்ன? வெப்பம் அதிக அளவு வெளியிட்டுச்சாம். ஏன் அது அவ்வளவு பெருசா ஃபெசிலிட்டி. நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டரை கொஞ்ச நேரம் பாவிச்சோம்னா ஹீட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் சில கம்ப்யூட்டர்ஸ். இப்ப இது இவ்வளவு பெருசாகிக்கிறங்கிறது அந்நேரம் தொழில்நுட்பமும் இல்லை. அப்ப எவ்வளவு ஹீட் ஆகும். அடுத்தது அதிக அளவு சத்தம். இப்ப நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ல சத்தம் இல்லைன்றாலும், லேப் கம்ப்யூட்டர்ஸ்ல இல்லைன்றாலும் ஒரு சின்னதா ஒரு சத்தம் ஒன்று இருக்கு. அந்த ஃபேன் வேலை செய்யற சத்தமாச்சும் இருக்கும். ஆனா அந்த காலத்துல அது பெரிய ஒரு சத்தமா இருக்கு. நம்முடைய நெல்லு குத்துற மிஷின் எவ்வளவு சத்தம் போடுமோ, நெல்லு அறுவடை செய்யற மிஷின் எவ்வளவு இதா போடுமோ அப்படித்தான் இருக்கும் அது. வேகம் குறைவு. அவன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச உடனே என்ன நல்ல ஸ்பீடா வேலை செய்யறது கண்டுபிடிச்சிப்பான்னு நினைக்கீங்களா? இப்ப ஃபெஸ்டிகே கண்டுபிடிச்சியா, நீ போக போக தான் என்ன செய்யணும், அதை அப்டேட் பண்ணணும். மின்னுகர்ச்சி அதிகம். இப்ப கரண்ட் என்ன செய்யும், அதிக அளவு பயன்படுத்தப்படும். இதுதான் முதலாம் தலைமுறை கணினியில் இருக்கிற விஷயங்கள். இதுல நன்மை எது மிதிக்கான்னு சொல்லி கேட்டா நன்மை ஒன்றும் இல்லை, எல்லாம் தீமையா தான் இருக்கு. ஒரே ஒரு நன்மை சொல்லலாம். என்ன? இந்த கால பகுதியில கணினி உருவாக்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லலாம். அது நன்மைக்குள்ள வரைய மாட்டான். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தாக்களுக்கு அது பெரிய சந்தோஷம். ரைட், கம்ப்யூட்டர் ஒன்று வந்துட்டு கணினி வந்துட்டு அந்த ஆக்களுக்கு கணினிண்டா கம்ப்யூட்டர்னும் வரமாட்டா பேரு தான் இருக்கும். சரி. அப்ப முதலாம் தலைமுறை கணினியில இந்த வெற்றிட குழாயை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் பேர்கள் பார்த்தோம்னு சொன்னா ENIAC, எட்வர்க், யூனிவர்க், IBM 701. இதுகள் நமக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இந்த ENIACங்கிற கம்ப்யூட்டர் என்ன தலைமுறையில் பயன்படுத்தப்பட்டது என்று வினவினால் நீங்கள் விடை கூற தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இவற்றினை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன வேர்ட் தான். ENIAC, எட்வர்க், யூனிவர்க், IBM 701. இப்படி நம்பர்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் கேட்கிற குறைவோ இப்படி வேர்ட்ல இருக்கிறதான் கேட்பாங்க. ரைட். அடுத்தது இரண்டாம் தலைமுறை கணினி. இங்க பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பார்த்தோம்னு சொன்னா மின்ம பெருக்கி, டிரான்சிஸ்டர். இந்த காலம் என்னையாம் 1956 இருந்து 1963 இது மின்ம பெருக்கி டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னு நார்மலா தெரியும். நீங்க சயின்ஸ் படிக்கிற நேரமும் பார்ப்பீங்க. டிரான்சிஸ்டர். ரைட், டிரான்சிஸ்டர். இந்த இரண்டாம் தலைமுறையை பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஒரு விஷயம் அப்டேட் ஆகி வருதுன்னு சொன்னா இப்ப போன்லயும் சரி எதுலயும் சரி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு ரெண்டாவது தரம் அது வருதுன்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க, முதலாவது தரம் வெளியிட்டதை விட ரெண்டாவது தரம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி சில விஷயங்களை நல்லதா மாற்றித்தான் கொண்டாடுவாங்க. அது போலதான் இங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாம் தலைமுறை கணினியை விட ஒப்பீட்டளவுல அளவில் சிறியதாம். என்ன? முதலாம் தலைமுறை கணினி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அடி இருக்கின்ற எப்பவுமே சும்மா சொல்றேன். 4 அடி இருந்துச்சுன்னா இது ஒரு 2 அடி, அவ்வளவுதான். சும்மா சொல்றேன். அப்படி 4 அடி 2 அடி எல்லாம் இல்லை, சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு. அப்ப அளவில் சிறியது, குறைந்த அளவு வெப்பம் மற்றும் சத்தம் வெளியிடல். இப்ப
முதலாவதுல அதிக அளவு சத்தம், வேகம் குறைவுன்னு எல்லாம் பார்த்தோம். இங்கே குறைந்த அளவு வெப்பம் மற்றும் சத்தம் வெளியீடு. குறைந்த அளவு வெப்பம் சொன்னா முதலாம் தலைமுறை கணினியை விட கொஞ்சம் தான் வெப்பம் குறைவு, சாதுவா குறைவுன்னு சொல்லல. விளங்குதா? ஓகே. வேகம் பார்த்தோம்னு சொன்னா அதிகம். ஏன் அது வேகம் அதிகம்னு சொல்லி சொல்றோம்? முதலாம் தலைமுறையை விட இரண்டாம் தலைமுறையில வேகம் அதிகம்தான். அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. மின்னுகர்ச்சி குறைவு. ஏன்? முதலாம் தலைமுறையில ரைட் இந்தந்த விஷயங்களால மின்னுகர்ச்சி அதிகமா காணப்படுன்னு சொல்லி இங்க மின்னுகர்ச்சியை குறைக்கிறாங்க. ரைட். இப்ப இங்க பார்த்தோம்னு இந்த விஷயம் எல்லாமே இந்த மின்ம பெருக்கி பயன்படுத்துறதால வருது இரண்டாம் தலைமுறையில. ஹொனிவெல் 400ங்கிறதும் ஐபிஎம் 7030, சிடிசி 1604, யூனிபர்க் LARC லாக் இதெல்லாம் இரண்டாம் தலைமுறையில உருவாக்கப்பட்ட கணினிகள். இதுல அவ வச்சுக்கிட்டு வேலை செய்யறது தான் இரண்டாம் தலைமுறையில உருவாக்கப்பட்ட கணனியாம். சின்னதா இருக்கு, ஓரளவு சின்னதா இருக்கு. விளங்குதா? ரைட். அடுத்தது பார்ப்போம். மூன்றாம் தலைமுறை கணினி. மூன்றாம் தலைமுறை பார்த்தோம்னு சொன்னா 1964 1975 வரைக்கும். தயவு செய்து இந்த ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ என்ன டேர்ம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதலும் இந்த 5 தலைமுறை பார்க்கறதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆக குறைஞ்சது ஒரு கேள்வியாச்சும் அதுல இருந்து வரும். இது இல்லாத பேப்பர் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதால சொல்றேன். இங்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒருங்கிணைந்த சுற்று, ஐசி. சரியா? ஐசியா. அப்ப இது எப்படி இருக்கும்னு சொல்லி நான் கீழுக்கு படத்துல போட்டிருக்கேன். நம்ம அதுல பார்ப்போம். மூன்றாம் தலைமுறையில இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ். இது உங்களுக்கு போட்டோல பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. நான் உங்களுக்கு கூகுள்ல குரோம்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரைட். உங்களுக்கு இதுல விளங்கும். ரைட். இதுதான் அந்த விஷயம். இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ். ரைட். இதுல வலது பக்கம் அந்த பிளாக் கலர்ல இதுதானே அது. சரியா? இதை பயன்படுத்தி தான் மூன்றாம் தலைமுறை கணினியை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இங்க பயன்படுத்தப்பட்ட மொழியை பார்த்தோம்னு சொன்னா உயர்மட்ட செய்நிரலாக்க மொழி. இது என்னடா இது கொஞ்சம் மொழின்னு சொல்லி படிக்கவும் கேட்கவும் சொல்லி அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம இதெல்லாம் பிறகு நம்மளோட சிலபஸ்ல போக போக என்ன இது உயர்மட்ட செய்நிரலாக்க மொழி, கீழ்மட்ட செய்நிரலாக்க மொழி என்ன, மறா என்ன, ஒரு ஒருங்கு சேர்ப்பு மொழின்னா என்ன, இயந்திர மொழின்னா என்னென்னலாம் இன்ஷா அல்லாஹ் போக போக படிப்போம் நாம. சரியா? இந்த யூனிட்ல இல்லாது. நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முதலில் பணிச்செயல் முறைமை இங்கு பயன்படுத்தப்பட்டது. ரைட். பணிச்செயல் முறைமைன்னா என்னண்டு நான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும். விண்டோஸ்ங்கிறது எல்லாருமே தெரிஞ்சது. விண்டோஸ் 7, விண்டோஸ் XP, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 12 நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இன்னும் வரல நமக்கு. சரியா? நம்ம கூட விண்டோஸ் 11 இருக்கும். இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இருக்கி, ரைட். காலி லினக்ஸ் இருக்கி, உபுண்டு இருக்கி, நம்ம போன்ல யூஸ் பண்றோம் ஆண்ட்ராய்ட் இருக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அங்கால மெக் இருக்கி, மெக் ஓஎஸ் இருக்கி, ரைட். அங்கால iOS இருக்கி. இதுகளைத்தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். இந்த மூன்றாம் தலைமுறை கணினியில தான்
ஒரு ஏதோ ஒரு திரை ஒன்று வார மாதிரிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அப்ப கேள்வி உண்டு ஷுவர் இதுல என்ன? பணிச்செயல் முறைமை பயன்படுத்தப்பட்ட தலைமுறை எந்த தலைமுறைன்னு சொல்லி கேட்டா 3ஆம் தலைமுறை என்று தெரிந்திருத்தல் வேண்டும். அதோட தரவு உள்ளீட்டிற்கு சாவிப்பலகை மற்றும் மவுஸ் சுட்டி பயன்படுத்தப்பட்டது. இந்த மவுஸும் கீபோர்டும் கணனிக்கு ஏன் பயன்படுத்துறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நார்மலா தெரியும் மவுஸ் கீபோர்ட் ஏன் பயன்படுத்துறோம்னு சொல்லி. இது தவிர்த்து இன்னும் பல சாதனங்கள் காணப்படுது. அதெல்லாம் நம்ம 2வது அலகில் தான் கற்க இருக்கிறோம். இப்ப தரவு உள்ளீட்டிற்கு சாவிப்பலகை மற்றும் சுட்டி பயன்படுத்தப்பட்ட தலைமுறை எதுன்னு சொல்லி கேட்டா 3ஆம் தலைமுறை. அப்ப 3ஆம் தலைமுறை பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் பெஸ்டானது. 1வது 2வது விட்டுட்டு 3வது கொஞ்சம் ரைட் பெஸ்ட்னு சொல்லலாம். இப்ப 2ஆம் தலைமுறை கணினியை விட பார்த்தோம்னு சொன்னா 3ஆம் தலைமுறை கணினி எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதோட கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டா வரும். இப்ப பார்ப்போம். இது என்ன அளவில் சிறியதாம். எந்த கணினியோட பார்க்குற நேரம்? 2ஆம் தலைமுறை கணினியுடன் ஒப்பிட்டளவில் அளவில் சிறியது. இது செல்லுப்படணும் 2ஆம் தலைமுறையை விட. குறைந்தளவு வெப்பம் மற்றும் சத்தம் வெளியீடு. அப்ப என்ன 2ஆம் தலைமுறையை விட இங்க 3ஆம் தலைமுறையில குறைந்த அளவு வெப்பமும் சத்தமும் ஓரளவு. வேகம் பார்த்தோம்னு சொன்னா என்ன? 2ஆம் தலைமுறையை விட 3ஆம் தலைமுறையோட வேகம் இன்னும் ஸ்பீடா. அதோட மின்னுகர்ச்சியும் குறைவு. இங்கு இந்த 3ஆம் தலைமுறையில உருவாக்கப்பட்ட கணினிகள் IBM 360 இல்லாட்டி 370, PDP 8, PDP 11, CDC 66. இந்த நம்பர்ல இருக்கிற அதிக அளவான இதுகள் இல்ல. நீங்க எதுக்கும் சும்மா அது ரைட் 3ஆம் தலைமுறை சும்மா இப்படி வந்தா சரின்னு சொல்லி ஏதாச்சும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆனா இந்த இயர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாட்டுல ஒரு கேள்வி வரலாம். குறிப்பிட்ட 2 தலைமுறையை சொல்லி இப்ப 3ஆம் தலைமுறையை 4ஆம் தலைமுறையும் ஒப்பிட்டு எழுதுன்னு சொல்லி சொன்னா சரியா? அந்த சந்தர்ப்பத்துல 2 என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுச்சு, இங்க என்ன பயன்படுத்தப்பட்ட மொழி, இங்க மவுஸ் கீபோர்ட் பயன்படுத்தப்பட்டுச்சா, பணிச்செயல் முறைமை இங்க பயன்படுத்தப்பட்டயா, மர அளவுல எப்படி இருக்கு, வேகம் எப்படி இருக்கு, அதோட ஒப்புற நேரம், இதோட ஒப்புற நேரம்னு சிம்பிளா எழுதினா சரி. இவ்வளவுதான். இதான் கேள்வி. வேற ஒன்றும் அங்க இல்ல சீன வித்து. நம்ம கேள்வி பேப்பர் அடுத்த கிளாஸ்ல பாக்குற நேரம் உங்களுக்கு வழங்கும். இவ்வளவுதான் நான் கேள்வி சொல்லி வழங்கும். நான் ஜிட் A-level எக்ஸாம் பேப்பரை இப்ப நான் எடுத்தவங்களுக்கு காட்டினேன். ஜிட் எக்ஸாம் பேப்பரை என்ன சிம்பிளா கேள்வி போட்டிக்கான்னு சொல்லி. அதான் ICT. ஆனா மத்தாக்களுக்கு அது வழங்கல. கஷ்டம் கஷ்டம் குந்திரிக்கிறான். இதை விட்டு போட்டு மத்த பாடம் எடுத்துக்கு போறா சில ஆக்கள். என்னத்த சொல்றேன். சரி நம்மளுடைய படிப்போம். 4ஆம் தலைமுறை கணினி. இப்ப என்ன 1 2 3 சொல்லி வந்து 4வதுக்கு வந்துட்டோம். ரைட். 1975 இருந்து 1989 காலப்பகுதியில இது பயன்பாட்டுல இருந்துச்சாம். அதோட ஒரு விஷயம், இப்ப அந்த கணினி இந்த வருடத்துல மாத்திரம்தான் நான் பயன்படுத்தினேன்னு சொல்லி கேட்டா நீங்க மிதிக்குமா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 1990ல பார்த்தோம்னு சொன்னா அவன் அந்த கணினியை பயன்படுத்தாம இருப்பானா? இல்ல. அதை பயன்படுத்துவான் தான். இது எந்த காலப்பகுதிக்குரியன்னு சொல்லி கேட்கிற சந்தர்ப்பத்துல அந்த இயரம் உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொண்டு தெரியும். அவ்வளவுதான் விஷயம். அதுல அந்த அளவு டீப்பா இறங்கி போய் நம்ம ஆராய போகப்படும். சரியா? நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு விளங்கும். ரைட். இங்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பார்த்தோம்னு சொன்னா பேரளவு ஒருங்கிணைந்த சுற்று. இங்க பார்த்தோம்னு சொன்னா என்ன? ஒருங்கிணைந்த சுற்று IC. இங்க பேரளவு ஒருங்கிணைந்த சுற்று. அப்படி இல்லையா? நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ரொசஸர். இந்த மைக்ரோ ப்ரொசஸர் தான் இப்ப நம்ம பயன்படுத்துற எல்லா கணினிக்கும் பயன்படுத்தப்படுது. அப்ப நம்முட கணினி எந்த தலைமுறையில இருக்கி? 4ஆம் தலைமுறையில இருக்கி. இங்க பயன்படுத்தப்பட்ட மொழியை பார்த்தோம்னு சொன்னா உயர்மட்ட கணினி செய்நிரல் மொழி. உயர்மட்ட கணினி செய்நிரல் மொழிதான் நீங்க எதிர்காலத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படி அப்படி போற நேரம் அதெல்லாம் படிப்பீங்க நீங்க. சரியா? அது இப்ப வேணாம் நமக்கு. நம்மளோட சிலபஸ்ல அது ஒரு பகுதியில வரும். இது என்னென்ன விஷயம்னு சொல்லி படிக்கிற நேரம் என்னென்ன மொழியாக்கள் உள்வாங்கப்படுதுன்னு நம்ம படிப்போம். அது மாதிரியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வரையியல் பயனர் இடைமுகம்.
GUI இங்கு பயன்படுத்தப்பட்டது. 2 வகையான இடைமுகம் காணப்படுது. அதை எங்க படிப்போம்னு சொன்னா, நாம அலகு 5ல படிப்போம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூனிட்ல அதை படிப்போம் நாம. வரைவியல் பயனர் இடைமுகம்ங்கிறத. அது என்னன்னு சொன்னா, என்ன இன்டர்ஃபேஸ் சொல்றான். அவ்வளவுதான், சிம்பிள். அதுல இந்த நம்மட ஸ்கிரீன் இருக்கு தானே, நான் இப்ப உங்களுக்கு என்ன அழகா ஸ்கிரீனை ஷேர் பண்ணி கோடு போடுறேன்டா, கோடு போட்டு கலர்ல பென்சில் மாத்தி மாத்தி எழுதணும்னு சொன்னா என்ன, இப்படின்னு எப்படி எல்லாம் கோடு போடுறேன், என்ன இந்த கலரை மாத்தணுமா, எப்படி எல்லாம் போடுறேன், இதெல்லாம் நீங்க பாக்கிங்க தானே. ஸ்கிரீன் ஒரு அழகான ஸ்கிரீன் ஒன்று பாக்கிங்க தானே. இந்த இது ஒரு இடைமுகம், இதைத்தான் GUI சொல்லி சொல்லுவோம். அப்ப வரைவியல் பயனர் இடைமுகம் பார்த்தோம்னு சொன்னா, 4ஆம் தலைமுறைதான் பயன்படுத்தப்பட்டது. 4ஆம் தலைமுறை கணினி செல்றது நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் தான். அப்ப GUI இருக்கின்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 3ஆம் தலைமுறை கணினியோட ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னு சொன்னா, கணினி என்ன கொஞ்சம் சின்னது, மிக சிறியது. குறைந்த அளவு வெப்பம் மற்றும் சத்தம் எல்லாமே ஒரே பாயிண்ட்ஸ் தான், மாத்தி மாத்தி எழுதுறான். அதிக அளவு வேகம், உங்களுக்கு தெரியும் நம்ம தலைமுறை கணினி எவ்வளவு வேகம் சொல்லி. மின் நுகர்ச்சி குறைவு, அது கம்ப்யூட்டரை பொறுத்து. அங்கும் இங்கும் கொண்டு செல்லலாம், இதுதான் மெயின் விஷயம். நாம மேல பார்த்த தலைமுறை கணினியை வெளியில எங்கேயும் கொண்டு போக இயலா. ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, அதை டேபிள்ல வச்சுக்கிட்டு பயன்படுத்துறான் இல்லாட்டி அள்ளிடுறான், அவ்வளவுதான். ஏன், அது வெளியில கொண்டு போக இயலா, அது பெருசு. ஒரு தரம் ஃபிக்ஸ் பண்ணினா ஃபிக்ஸ் பண்ணினதுதான். உங்களோட ரூம்ல இருந்து உங்களோட தம்பியோட ரூமுக்கு மாத்தணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. மத்ததுகள் எல்லாம் இது என்ன, இது தேவண்டா, நாம இப்ப இருக்கிற எல்லாரும் சும்மா தூக்கி எறிகிற அளவுக்கு சிம்பிளா பீத்தது, அவ்வளவு ஸ்லிம்மா பீத்தது. ரைட், ஓகே. இந்த தலைமுறையில் உருவாக்கப்பட்ட கணினி தான் IBM கம்ப்யூட்டர்ஸ். இப்ப IBM கம்ப்யூட்டர்ஸ் சொன்ன உடனே இது என்னடா இது IBM கம்ப்யூட்டர்ஸ், நான் ஒன்று கேள்விப்படலையேன்னு சொல்லி எல்லாம் யோசிக்க வேணாம். நம்ம பயன்படுத்துற இந்த HP, ASUS, அந்த இதுகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன, இந்த இதெல்லாம் இந்த IBM கம்ப்யூட்டர்ஸுக்குள்ள உருவாங்கப்படுது. அடுத்தது ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஒன்று ஆப்பிள் கம்ப்யூட்டர் இருக்கு, இல்லாட்டி IBM கம்ப்யூட்டர். இது 2 வகையான கம்ப்யூட்டர் தான் இப்ப பயன்பாட்டில் இருக்கு. இப்ப நாம் தற்காலத்தில் பயன்படுத்தும் கணினி வகைகள் ஆகும். அப்ப 4ஆம் தலைமுறை கணினி பார்த்தோம்னு சொன்னா என்ன நம்ம பயன்படுத்துறது, நம்ம இது பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரைட். இன்னைக்கு பாருங்க, மைக்ரோ ப்ரொசஸர். நீங்க சிலாக்கள் கண்டிருப்பீங்க. சிலாக்கள் நம்மளோட உங்களோட கம்ப்யூட்டரை கலத்தி பூட்டுற நேரம் இந்த சிப்பை பார்த்திருப்பீங்க. மைக்ரோ ப்ரொசஸர் சிப். இதுதான் பார்த்தோம்னு சொன்னா 3ஆம் தலைமுறையில பயன்படுத்தப்பட்ட கணினி. உங்களுக்கு பிக்சர் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, இங்க மவுஸ் இருக்கு பாத்தீங்களா, சாரி கீபோர்ட் இருக்கு. மவுஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. இங்க பயன்படுத்துறது நம்ம தற்காலத்துல பயன்படுத்துற மவுஸ் மாதிரி இல்லை. அது ஒரு ட்ரெக் பண்ற ஒரு இந்த போல் மாதிரி இருக்கும். சரியா, ஒரு சின்ன போல் ஒன்று அதில் ஃபிட் பண்ணின மாதிரி இருக்கும். அதை மெது உருட்ட உருட்ட தான் போகும். அது செகண்ட் யூனிட்ல அது ஒரு பகுதியில் வேறு மணி நேரம் பார்ப்போம் நாம. இது 3ஆம் தலைமுறைக்கான கீபோர்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு. அடுத்தது 4ஆம் தலைமுறை கணினி உங்களுக்கு கட்டாயம் காட்டணுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தும் காட்டுறேன். நாங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்குமே. ஸோ இதுதான் 4ஆம் தலைமுறை கணினி, நாம பயன்படுத்துற கணினி. லேப்டாப்பும் வரும், சரியா. ரைட். அடுத்தது 5ஆம் தலைமுறை கணினி. இதுல பயன்படுத்தப்படுற தொழில்நுட்பம் AI தொழில்நுட்பம், உங்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப கடும் வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த AI டெக்னாலஜி. 5ஆம் தலைமுறைன்னு சொல்லி கேட்டால் டிரெக்டாவே AI டெக்னாலஜி, அதுல எந்த மாற்றமும் இல்லை.
இதையும் அங்கும் எங்கு கொண்டு செல்லலாமாம். அளவில் சிறியது, அதிக அளவு வேகம் மற்றும் திறன் கொண்டது. உங்களுக்கு சிம்பிளா தெரியும். இது என்ன ரொபோ எல்லாமே இந்த 5ஆம் தலைமுறைக்குலாம் வரப்போகுது. சரியா? அப்ப இது போட்டிருக்கேன். ஒவ்வொரு தலைமுறைக்கும் என்னென்ன பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி. ரைட். ஓகே. இப்ப கேளுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு டேபிள் சார்ட் ஒன்று போட்டிக்கின்னு இது உங்களோட கவர்மெண்ட் புக்ல இருக்கிறது மரவா. அது இல்லாட்டி ஒரு மாதிரி அடிக்குமே. இங்க பாக்குறதுக்கு போட்டிக்கேன். சும்மா இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விஷயத்தை தான் இது இப்படி இருக்குங்கிறத தான் நான் சிம்பிளா ஒரு மாதிரி இங்க ஷார்ட்டா போட்டிருக்கேன். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ரைட். ஓகே. எது எப்படியோ நம்ம இப்ப ஒரு வீடியோ ஒன்று இருக்கு பார்ப்போம். அது ஒர்க் ஆகுது நீரியா. இன்னைக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணித்தானே இப்ப காட்டுவேன். இந்த வீடியோ போயிட்டு இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் சவுண்ட் கேட்குறான்னு இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? இதை பாருங்க. சும்மா ஒரு இங்கிலீஷ் வீடியோ உண்டு. பாத்தியா பாருங்களேன் நீங்க. தெரியல அப்ப என்ன இஷ்யூ ஏரியா கேட்குதில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சரி, நான் அதில் யூடியூப் லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க அதில் பார்த்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு விளங்கும். சரியா? உம் சரியா, என்ன இஷ்யூவோ தெரியதில்லை. அது சத்தம் வருவதில்லை. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னுச்சுன்னா, இந்த ஒவ்வொரு தலைமுறைக்காரனையும் என்ன மாதிரி டெவலப் ஆகி வந்துச்சு இந்த அபாகஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் சரி ஒரு ஓர்டரா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ உண்டு. ஏதோ தெரியல, ஒர்க் ஆகல. ரைட். ஓகே. பரவாயில்ல. சரி. அப்ப பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த யூனிட் 1ல பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயம் படிச்சிருந்தோம். சரியா? என்ன ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா தகவல்ல என்ன, ரைட், மெயினா தரவு முறை வழிப்படி தகவல் வருது. அதுல பண்பு என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். பண்படி தகவல் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்னென்ன துறையில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி குறிப்பா பார்த்திருந்தோம். அனைத்து துறைகளையும். இதுல இருந்தெல்லாம் கேள்வி இருக்கு. ரைட்? உங்களுக்கு விளங்கும். அது நான் காட்டுவேன். ஸோ இவ்வளவுதான் கிரேட் 10ல இருக்கிற முதலாவது சிலபஸ். உங்களுக்கு இப்ப கடும் ஒரு சந்தேகம் இருக்கும். என்னடா இது முதலாவது யூனிட் இவ்வளவுதானாண்டி சொல்லி. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ் பார்த்தோம்னு சொன்னா என்ன, வார சனிக்கிழமை நடக்கும். அதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த யூனிட் 1ல இருந்து இதுவரைக்கும் வந்த கேள்விகள், பாஸ்ட் பேப்பர் கேள்வியும் சரி, மத்த மத்த மாடல் பேப்பர்ஸ் கேள்வி, டேர்ம் பேப்பர்ஸ் கேள்வி எல்லாம் தொகுத்து அந்த கிளாஸ்ல அந்த கேள்வியை செய்வோம். ஆனா அந்த கிளாஸ்ல நான் தானா ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டா அப்படி இருக்க மாட்டா. நான் கிளாஸ் நடக்கிறதுக்கு 2 3 நாளைக்கு மூலம் எப்படியும் உங்களுக்கு அந்த பேப்பரை நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிட்டு தான். சம்டைம் 1 2 வரியில விடலுற மாதிரி இருக்கும். இல்லையா எம்சிக்யூ மாதிரி இருக்கும். நீங்க செஞ்சு பார்க்கறது தான். சரி, அவ்வளவுதான். நான் கேள்வி சும்மா வழங்கப்படுத்துவேன். ஆன்சரை உங்கள்ட்டையும் கேட்பேன். அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ் நடக்கும். சரியா? இப்ப கிரேட் 10 முதலாவது யூனிட் இவ்வளவுதான். சரியா? ஸோ நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? முதலாவது யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்த யூனிட்டுக்கு தயாராகலாம். இன்ஷா அல்லாஹ் பார்த்தோம்னு சொன்னா இந்த மாத இறுதியில இருந்து நான் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த யூனிட் 1 படிச்சதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நீட்டு தாராளமா கேட்கலாம். சார் எனக்கு இது படிப்பிச்சது விளங்கல, இது விளங்கலன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு இதுல ரெக்கார்டிங் பார்த்தோம்னு சொன்னா என் யூடியூப் சேனல்ல பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட்? இந்த டியூட்ல பிடிஎஃப்ல கீழே இருக்கு என் யூடியூப் சேனல்ல. டியூட்ல பார்த்தோம்னு சொன்னா கடைசியில என் யூடியூப் சேனல்ல மென்ஷன் பண்ணி நீங்க இதுல இந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தோம்னுச்சுன்னா 2026 கிரேட் 10 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க இந்த கிரேட் 10 யூனிட் 1 பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த யூனிட் 1 இப்போ நடக்கிற எல்லா கிளாஸும் வெயிட் கிளாஸ் தான் நடக்கும். பட் அதுகளை நீங்க அந்த யூடியூப்ல பார்க்க இயல.
அது ஹைட் பண்ணி கிளாஸுக்கு ஜாயின் பண்ற மாணவர்கள் மாத்திரம் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப கிரேட் 10 முதலாவது யூனிட் படிச்சிருக்கேன். நான் படிச்சு தந்தது எப்படி இருக்கு, கஷ்டமா, ஈஸியா, ஐசிடி என்ன மாதிரின்னு உங்களுக்கு தெரியும். மற்ற இடங்கள்ல இந்த முதலாவது யூனிட் மட்டும் படிப்பிக்கிறதுக்கு ஒரு மாத காலத்துல அவங்க கிளாஸ் செய்றாங்க. இந்த அளவுக்கு பொய்யாவெல்லாம் படிப்பிச்சுட்டு குந்திருக்கீங்களா? உண்மை ஐசிடி சிம்பிள். மாணவர்களுக்கு இந்த அளவு இலகுவாக படிக்கலுமோ அந்த அளவு இலகுவாகத்தான் என்னால படிப்பிக்க இயலும். சரியா? பட் எகெயின் சொல்றேன், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா என்னை கண்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கொள்ளலாம். கிளாஸ் சம்பந்தமான வேறு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னாலும் என்ன கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நான் உங்களுக்கு பேப்பர் ஷேர் பண்ணுவேன். தயவு செய்து அதுக்கான ஆன்சர்லாம் செஞ்சு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க.